இன்றைய நம்பிக்கையின் வார்த்தை, இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு அதிகாரம் 5:16. யோப்பா பட்டணத்தில் தொட்காள் என்று அர்த்தங்கொள்ளும் தபீத்தாள் என்று பேருடைய பெண். அவள் இயேசுவின் விசுவாசமான சீஷியாகவும் ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகத்தின் அன்பான உறுப்பினராக இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் ஒரு தனித்துவமான தையல் திறமையை கொண்டிருந்தாள். விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் அங்கிகளை தைத்துக் கொடுக்க இந்த திறமையை பயன்படுத்தினாள். இதன் விளைவாக அவள் நற்கிரியைகளுக்கு நற்பெயரை பெற்றாள். அவளுடைய செல்வாக்கு எல்லா இடங்களிலும் பரவியது. ஒரு நாள் தொட்காள் நோய்வாய்ப்பட்டு இறந்தாள். அவளுடைய உதவியை பெற்றவர்கள் அவளுடைய செயலை பற்றி அமைதியாக இருக்கவில்லை. அவளுடைய இறப்பு அவர்களின் இருதயங்களில் ஒரு ஆழமான வெற்றிடத்தை ஏற்படுத்தியது. மேலும் அவள் தங்கள் வாழ்க்கையில் செய்த நற்கிரியைகளுக்காக அவளுடைய தையலூசிக்கு அப்பால் அவளுடைய இரக்க செயல்கள் சமூகத்தில் கர்த்தரின் அன்பிற்கு ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டாயிருந்தது. உங்கள் சொந்த வாழ்க்கையிலோ அல்லது வரலாற்றிலோ இரக்க செயல்களுக்கு பெயர் பெற்ற நபர்களை உங்களால் நினைவு கூற முடியுமா? தொற்காலின் கதையை பற்றி சிந்தித்து பார்க்கும்போது உங்களை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் உங்கள் சொந்த இரக்கம் மற்றும் தொண்டு செயல்களின் மூலம் நீங்கள் எவ்வாறு செல்வாக்கை உருவாக்க முடியும்? நிரக்க செயல்களின் மூலம் நீங்கள் எவ்வாறு பறக்குற்றி நிரப்படும்? நல்லொழுக்கமுள்ள செயல்கள் மற்றும் நீதியான வாழ்க்கை மூலம் என் சமூகத்தில் நேர்மறையான செல்வாக்கை உருவாக்க எனக்கு உதவி செய்யும். உங்கள் பெயருக்கு மகிமை சேர்க்க எனக்கு கிருபை தாரும். ஆமென்.